அவளே சின்ன வயசா இருந்தாலும் எம்பிட்டு பெருந்தன்மையா பெரிய மனுஷியா எனக்கு எதுவும் வேணாம், குழந்தைய காப்பாத்தின சந்தோஷத்துல இருக்கேன்னு சொல்றா. பரிசு கொடுத்தா கொச்சப்படுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லி வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க என்னடானா காசை கொடுங்க, பரிசு கொடுங்க, நிலத்தை கொடுங்கன்னு சொல்லி இப்படி இக்க வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பிள்ளை வேணான்னு சொல்லிருச்சுன்னா விடுங்க மதனி. சேது, பாத்தியாப்பா, ஐஸ்வர்யா மீனாட்சி மேலையும் அழகர் மேலையும் எம்பிட்டு பாசம் வச்சிருக்கான்னு. இனிமேலாவது ஐசு மனச புரிஞ்சுக்கோப்பா. மாப்ள, நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்களே. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, ரொம்ப நன்றி. ஐஸ்வர்யா, நீ பொண்ணோ பொருளோ பரிசோ எதுவும் வேண்டாம்னு சொல்லிவிட்டேன். ஆனா நான் உனக்கு வரம் கொடுத்த மாதிரி கொடுக்கறேன். உனக்கு எந்த நேரத்துல என்ன வேணும்னு சொல்லு, அதை எப்ப வேணாலும் தாராளமா என்கிட்ட கேட்டு வாங்கிக்கிடலாம். இத நான் உனக்கு கொடுக்கிற வாக்கு. ஆத்தா, ஆஸ்பத்திரி வந்துட்டாங்களா? ஆமா ஐயா, வாங்க வாங்க வாங்க. தனா, தனா, மா சொல்லுமா. தண்ணி கொண்டு வாடி. இதை எடுத்துட்டு வரேன். அப்பா, என்னம்மா? அடியே, என்னடியாச்சு? ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆனவ எப்படி இருக்கா? நல்லபடியா இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்கம்மா. அந்த புள்ள வீட்டுக்கு புறப்பட்டதுக்கு அப்புறம் தான் நானும் தமிழும் அங்கிருந்து புறப்பட்டு வந்தோம். பாடா தாயே, சீலக்காரி, பெரிய பந்த, சங்கிலி கருப்பு, நல்லபடியா உசுரை காப்பாத்தி கொடுத்துட்டிய. எம்பிட்டு பெரிய பிள்ளை, அந்த பிள்ளைக்கே தேல் குட்டி கருமையப்பட்டு ஆஸ்பத்திரியிலிருந்து இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆயிருக்கு. ஏதோ தெய்வாதீனம், அதுவே நம்ம பிள்ளைய கொட்டிருச்சுன்னா என்ன இருக்கிறது? ஐயோ, நீ சொல்றதும் வாஸ்தவம் தான்டா. எல்லாம் மதனி குடும்பம் செஞ்ச புண்ணியம். அந்த புண்ணியம்தான் நம்ம வீட்டு பிள்ளைக்கு எதுவும் ஆகாம காப்பாத்திருக்கு. ஐஸ்வர்யா மட்டும் மீனாட்சியை காப்பாத்தாம இருந்திருந்தா குழந்தை உயிருக்கே அது ஆபத்தை வந்து முடிஞ்சிருக்கும்பா. ஐஸ்வர்யாவை காப்பாத்துறதுக்கே டாக்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு போராடினாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். தேலு கொட்டினதுல ஐஸ்வர்யா நுரையீரல் பாதிக்கப்பட்டு மூச்சு விடுறதுக்கே அவ்வளவு சிரமப்பட்டா. ஏதோ அவ உடம்புல ஸ்டாமினா இருந்ததுனால எல்லாத்தையும் எதிர்த்து போராடிட்டா. இதுவே நம்ம குழந்தைக்கு இப்படி நடந்திருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும்பா. அத்தா, நினைச்சு கூட பார்க்க முடியலையே. அப்படி ஏதாச்சும் நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் குழந்தைய காப்பாத்துற இந்த விஷயத்துல ஐஸ்வர்யாவுக்கு நான் என்னைக்குமே நன்றியோட இருப்பேன்பா. ஐஸ்வர்யா யாரா வேணா இருந்துட்டு போகட்டும். இதுக்கு முன்னாடி அந்த புள்ள நமக்கு என்ன வேணாலும் பண்ணிருக்கட்டும். ஆனா இந்த ஒரு விஷயத்துல ஐஸ்வர்யா மனசு ஜெயிச்சிட்டா. என்னைக்கும்
நான் அவளுக்கு நன்றி உள்ளவளா இருப்பேன். நல்லா இரு. கை குழந்தைய காப்பாத்தின புண்ணியம் அவளுக்கு என்னைக்கும் இருக்கும். அவ நல்லா இருக்கணும். ஹலோ, நான் தனம் பேசுறேன். சொல்லு தனம். மீனாட்சியை காப்பாத்த போய் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு அக்கா சொல்லுச்சு. ரொம்ப நன்றிங்க. என்ன யாரையோ காப்பாத்தின மாதிரி எல்லாரும் நன்றியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? மீனாட்சி நம்ம வீட்டு குழந்தை. நான் அந்த இடத்துல இருந்ததால நான் காப்பாத்தினேன். நீ அந்த இடத்துல இருந்திருந்தா நீ காப்பாத்திருக்க போற. ஆரம்பத்துல நான் உங்களை சரியா புரிஞ்சுக்காம உங்களை முட்டா குரங்குன்னு சொல்லி வெறுப்பேத்திருக்கேன். அதெல்லாம் எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. என்ன மன்னிச்சிருங்க. தனம், அதெல்லாம் விடு. நீ ஆரம்பத்துல நமக்கு செட் ஆகல, அதனால சண்டை போட்டுக்கிட்டோம். நான் அதை எதையுமே மனசுல வச்சுக்கல. ஃப்ரீயா விடு. ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க உடம்ப பார்த்துக்கோங்க. நான் வைக்கிறேன். சரி தனம். மாப்ள. மாமா இதோ வரேன். மாப்ள வர பேசலாம். வாங்க மாமா. மாமா வாங்க, உள்ள வாங்க அத்தை. பரவாயில்ல, இருக்கட்டும் மாப்ள. மாப்ள, ஐஸ்வர்யா இருக்காளா? ஐஸ்வர்யா ஈஸ்வரி சின்ன ரூம்ல இருப்பான்னு நினைக்கிறேன். நான் போன் பண்ணி வர சொல்லட்டுமா அத்தை? ஐயோ இல்ல மாப்ள, நாங்க உங்ககிட்ட தான் பேசலான்னு வந்தோம். சொல்லுங்க அத்தை. மாப்ள. மாமா மாமா என்னாச்சு? ஏன் அழறீங்க? மாப்ள, உங்ககிட்ட கேட்கறதுக்கு எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு மாப்ள. தயவு செஞ்சு என் பொண்ணு ஐஸை மட்டும் கை விட்டுறாதீங்க மாப்ள. என்ன மாமா? சின்ன வயசுல இருந்தே என் மகளுக்கு நீங்க தான் எல்லாமே. எப்ப பாரு சேது மாமா சேது மாமான்னு உங்களை பத்தியே தான் அந்தமான்ல எங்க கிட்ட பேசிக்கிட்டே இருப்பா. அவளுக்கு உலகமே நீங்க தான். ஆனா உங்க மேலயும் சரி, குழந்தைங்க மேலயும் சரி, தான் உசிரியே கொடுத்து காப்பாத்துற அளவுக்கு இவ்வளவு பாசமா இருப்பான்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல மாப்ள.